வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். 12 ராசி லக்கணங்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை எளிமையாக, அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் யார் என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருக வழிபாடு எந்த முருகர் கூப்பிட்டவுடன் கந்தா என்று அருள் புரிவார், கடம்பா என்றால் அருள் புரிவார் என்பதனையும், எந்த முருகர் எந்த ஆலயம் என்பதனையும், கடனால் பிரச்சனை ஐயா, வேலையினால தொந்தரவு ஐயா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஐயா, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் ஐயான்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த 12 ராசி லக்கணத்துக்கும் தனித்தனியா இந்த கடன் தீருவதற்கு பரிகாரமாக, அதாவது எளிய கோயில் வழிபாடும், கோயில் வழிபாடு பண்ணாதவங்களுக்கு எளிய நடைமுறையில் நான் வெற்றி கண்ட அற்புத வழிபாடுகளையும் சொல்லியிருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. கடனால் பிரச்சனையா? அதிர்ஷ்ட சித்தர் எதுவென்று தெரியவில்லையா? எந்த முருகனை கும்பிட்டால் எனக்கு மிக பெரும் வெற்றி கிடைக்கும் என்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. நண்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட சித்தர் என்பவர் மிக அற்புதங்களை தரக்கூடியவர். திருப்பதியில் உள்ள 5ஆம் இடம் தனுசு, 9ஆம் இடம் உங்களுக்கு மேசம். திருப்பதியில் உள்ள கொங்கண சித்தர் உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். நண்பர்களே, கொங்கண சித்தருடைய ஜீவ சமாதி திருப்பதி ஏழுமலையப்பரின் சாமியின் கீழே அவர் பாத கமலங்களில் இருக்கிறார். நீங்கள் அவரை வழிபட்டாலே அங்கு கிடைக்கும். அற்புதமான வழிபாடு செஞ்சு பாருங்கள். அது மட்டுமல்ல, போகர், அதாவது பழனியிலே மேலே சுவாமிக்கு, பழனி முருகன் சாமிக்கு பக்கத்திலே போகருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. நீங்கள் சிம்மராசி அன்பர்கள், சிம்ம லக்கணக்காரர்கள் ஒரு முறை போகரை மனதார நினைத்து, அல்லது திருப்பதியில் இருக்கக்கூடிய கொங்கண சித்தரை மனதார நினைத்து வழிபடுங்கள், போய் வழிபடுங்கள். நீங்கள் இதுவரை கிடைக்காத அற்புத பலன்களை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். அது மட்டுமல்ல, அதிர்ஷ்டமான முருகர் நண்பர்களே, உங்களுக்கு சுவாமிமலை முருகர் தான் உங்களுக்கு அற்புத முருகர். அது மட்டுமல்ல, தனுசு சுப்பிரமணியர், திருவையாறிலே உள்ள தனுசு சுப்பிரமணியர் ஆலயம் உங்களுக்கு மிக பெரும் வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, பழனி முருகனும் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுப்பார். அதே போல உங்களுக்கு கடனால் பிரச்சனையா? நண்பர்களே, உங்களுக்கு 6ஆம் இடம் மகரமாக வருகிறது. சிம்ம லக்கணம் கடன் வாங்கினால் 20 வருடம், 10 வருடம், 30 வருடம் என்று நீண்டு கொண்டே போகும். ஏனென்றால் 6ஆம் இடம் சனியின் வீடு. அப்போது இந்த மாதிரி இருக்கிற கடனுக்கு எங்களுக்கு நிவர்த்தியே கிடையாதா என்றால் நிவர்த்தி உண்டு. நண்பர்களே, போக வேண்டிய இடம் கடங்காரன் கடனால் அவதிப்பட்ட திரு ஏழுமலையப்பன், திருப்பதி ஏழுமலையானை நீங்கள் சென்று வியாழக்கிழமை என்று வணங்குங்கள். நண்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு கடனிலிருந்து ஒரு மீண்டு வரக்கூடிய அற்புத பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அவிநாசி அப்பருடைய ஆலயம். திருப்பூர் அருகில் உள்ள அவிநாசி அப்பர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு கடன் தீரும். நண்பர்களே, இந்த சிம்மராசி சிம்ம லக்கணக்காரர்களுக்கு ஐயா, என்னால் இப்படியெல்லாம்
இவ்வளவு ஊருக்கு சென்றெல்லாம் வழிபட முடியாது, ஏதேனும் எளிமையான பரிகாரங்களை கொடுங்கள் என்றால் மிக எளிமையாக நண்பர்களே, நீங்கள் உதவி செய்ய வேண்டியது எந்த ஒரு முதியோர் இல்லமாக இருந்தாலும் இருக்கலாம், அல்லது ஆதரவற்ற இல்லங்களுக்கு அந்த சோப்பு, அதாவது துணி துவைக்கக்கூடிய சோப்பு அல்லது துணி துவைக்கக்கூடிய அந்த வாஷிங் பவுடர், அதை தானமாக கொடுப்பது. நீங்கள் அதை கொடுத்தாலே மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் ஒருத்தருக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு கல்யாணமே நடக்கும்னு சொன்னேன். அற்புதமாக அந்த பெண்ணிற்கு ஒரு பேங்க் மேனேஜரே மனைவியாக கணவனாக வந்தாங்க. சாதாரண ரொம்ப ஏழை பெண். அந்த அம்மா வாஷிங் மிஷின் என்னால் வாங்கி கொடுக்க முடியலைங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னா முதியோர் இல்லத்துக்கு போய் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சேவையாக நீங்கள் அந்த ஒரு நாள் துணி துவைச்சி போட முடியுமான்னு பாருங்கன்னு. அந்த பெண்ணு வசதி குறைவு, ரொம்ப குறைவு, 30 வயசாகி போய் கல்யாணம் ஆகலை. அப்புறம் சரின்னு போய் முதியோர் இல்லத்தில் துணியை துவைச்சி போட்டாங்க. ஒரு 6 மாத காலம்தான் செஞ்சுருப்பாங்க. பேங்க் மேனேஜரு, அதுவும் அற்புதமாக இந்தியன் பேங்க் மேனேஜர், அவரை திருமணம் முடிச்சுக்கிட்டாரு. இன்றைக்கி அருமையாக ஆண் மகனுடன் கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை ஆண் மகனு பிறந்திருக்காங்க. ரொம்ப நம்மளை வாழ்த்துறாங்க. அப்படி துவைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது சுத்தம் செய்யக்கூடிய கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எதுவாக இருந்தாலும் இல்லங்களுக்கோ அல்லது ஸ்கூல்களுக்கோ இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த அழுக்கு போக போக மற்றவங்களோட அழுக்கு நீங்கும்போது உங்களுடைய அழுக்கு போகாதா? கட்டாயம் போகும் நண்பர்களே என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. 12 ராசி லக்கணங்களில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்டகரமான சித்தர் வழிபாட்டையும் அதிர்ஷ்டகரமான முருகர் வழிபாட்டையும் கடன் தீர்வதற்குண்டான பரிகாரங்களையும் எளிய பரிகாரங்களையும் கூறியுள்ளேன். இவைகளை நீங்கள் ஒரு முறையாவது முயற்சித்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் எத்தனையோ பேருக்கு பலவிதமான பரிகாரங்களை, நடைமுறை பரிகாரங்களை சொல்லி, செலவே இல்லாத பரிகாரங்களை சொல்லி வெற்றி மேல் வெற்றி பெற்றிருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 மாணவர்கள் என்னுடைய வகுப்பில் படிக்கிறாங்க. அப்போது ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணுமா? என்கிட்ட வாங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை A to Z, ஜோதிடம்னா என்ன, பலனெடுக்கும் வித்தைனா என்ன, தாத்தா முதல் பேரம் வரைக்கும் பலனெடுக்கும் வித்தைனா என்ன அப்படிங்கிறத என்னுடைய வகுப்புகள் இருக்குது, என்னுடைய ரெக்கார்டிங் வகுப்புகள் இருக்குது, என்னுடைய நட்சத்திர வகுப்புகள் இருக்குது, எல்லாத்துக்குமே வகுப்பு இருக்குது, என்னுடைய பிரசன்ன வகுப்புகள் இருக்குது. என்ன வேணுமோ அத்தனை வகுப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை வாங்கி பயன்பெறலாம். இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் பின்பற்றும் போது பலிக்கும் பரிகாரங்கள்னே ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன். பரிகாரத்துக்குனே ஒரு வகுப்பு, அதே மாதிரி பலன் சொல்லும் வித்தைக்கு ஒரு வகுப்பு, இப்படி பலவிதமான வகுப்புகள், திசா புத்திக்கு வகுப்பு, 12 பாவங்களுக்கு உண்டான வகுப்பு, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான வகுப்புன்னு எடுத்து வச்சுருக்கேன். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து அத்தனையும் சரியாக இருக்குன்னு என்னை வாழ்த்தி வணங்குறாங்க. உங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கணுமா? எங்கிட்ட இருக்கிற இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்கு எப்போ தோணினாலும் என்னுடைய எண் 98 427 37 800 984273780 என்கின்ற எனது தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்க. உங்களை நானே கூப்பிடுவேன். இல்லை நீங்கள் நேராக கூப்பிட்டாலும் நானே எடுத்து உங்களுக்கு உண்டான பதில்களை சொல்லுவேன். நண்பர்களே, இந்த பரிகாரங்களை பயன்படுத்தி, இந்த வழிபாடுகளை பயன்படுத்தி நான் சொன்ன சித்தர்களை நீங்கள் கண்டிப்பாக பிடித்து கொண்டு வெற்றி மேல் வெற்றி பெற என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். உங்கள் ஈரோடு கோபையா. நன்றி நண்பர்களே.